வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சிம்மு கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு. பர்சனலாக யூஸ் பண்ணுற ஏர்டெல் சிம். அதனால் நம்ம வந்து ஏர்டெல் 5G ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இங்கே இருக்கவங்க வந்து எங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சவங்க தான். ஸோ டக்குன்னு வந்தோடனே குயிக்காக நமக்கு வந்து சிம்மு வந்து அதே நம்பர்லேயே சேம் மாற்றி கொடுத்துட்டாங்க. எங்கள் அம்மாவோட பேரில் தான் ஆல்ரெடி ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சிம்மு வாங்கினது. அம்மாவோட பேரில் இருந்தனால நம்ம வந்து அம்மா வந்தாலும் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா தான் நமக்கு அதே சிம்மில் கிடைக்கும், அதே நம்பரில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அம்மா நான் மாமா எல்லாமே வந்துட்டு டக்குன்னு வச்சு கொடுத்துட்டு, அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே சிம்மு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறனால இங்கே மேக்ஸிமம் மாமா வந்து ஒரு 15 இயர்ஸ் ஒரு 20 இயர்ஸாக இங்கே இருக்கிறனால எல்லாரையும் மேக்ஸிமம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நமக்கு எந்த ஒரு சர்வீஸ்னாலும் சரி, எங்கே போகணும் வரணும், ஏதோ ஒரு ஹெல்ப்னாலும் சரி, டக்குன்னு குயிக்காக வேலை நடக்கும். அப்புறம் நம்ம வந்து அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நர்சரி கார்டனுக்கு வந்துவிட்டோம். ஒரு 2-3 செடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா வீட்டில் அழகுக்காக வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நர்சரி கார்டன் வந்தோம். இது எங்கே இருக்குது அப்புடின்னா, கொஞ்சம் மீஞ்சூரில் வந்து மேக்ஸிமம் மீஞ்சூரில் இருக்கவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். கிரேஸ் ஃபோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டுடியோ இருக்கும், ஃபோட்டோ ஸ்டுடியோ. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இது இருக்குது. இங்கே வந்து என்ன அப்படின்னா, பெருசாக பூச்செடி வகைகளில் கலெக்ஷன் இல்லை. பட் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, மூலிகை வகை செடிகள், அப்புறம் அந்த பழம் மர வகைகள் அது நிறைய இருந்துச்சு. வேறு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாராவது மீஞ்சூரில் இருக்கவங்க யாராவது தெரிஞ்சால் பூச்செடி கலெக்ஷன் வேறு எங்கே பெஸ்ட்டாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் எனக்கு வேறு எதுவும் தெரிஞ்சால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதாவது இங்கே வந்து பூச்செடி வகையில் அதிகமாக கலெக்ஷன் இல்லை. கொஞ்சம் ஒரே பன்னீர் ரோஸ் செடி அந்த மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு. அதாவது வேறு என்ன இருந்துச்சு அப்படின்னா, மூலிகை வகை செடிகள், அழகுக்கு வைக்கிற செடி, அப்புறம் மரச்செடி மரம், அதாவது பழம் வைக்கிற மர வகைகளில் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. அந்த மாதிரி தான் நிறைய இங்கே கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, தவிர பூச்செடியில் அதிகமாக இல்லை. ஏன்னு எனக்கு தெரில. இங்கே வந்து நாங்கள் சரி மணி பிளான்ட் வாங்கணும், டேபிள் ரோஸ் செடி ஒன்று வாங்கணும், அதுதான் எனக்கு ஆசை. கொஞ்சம் அழகாக இருக்குமே பார்க்குறக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ட்ராகன் ஃப்ரூட்டாக அந்த சப்பாத்தி கல்லி வகைன்னு நம்ம ஊரில் சொல்லுவோம், அதுலேயே கொஞ்சம் அட்வான்ஸ் வெரைட்டின்னு சொல்லி இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டுங்கிறது, அதுலேயே கொஞ்சம் அட்வான்ஸ் வெரைட்டி அதுவுமே கூட இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாமரம், அதாவது மாமரம், கொய்யாப்பழ மரம், நவாப்பழ மரம், திராட்சை கொடி வரைக்கும் இருந்துச்சு. அப்புறம் வாழை மரம், தென்னை மரம், அந்த மாதிரிலாம் கூட நிறையா கலெக்ஷன் இருந்துச்சு. இதுதாங்க அந்த திராட்சை கொடி. நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு அழகாக. பட்டு இது இங்கே வச்சுருக்கனால வளருது, நம்ம வீட்டில் வாங்கிட்டு போயெலாம் வச்சா வளருமா என்னன்னு தெரில. அப்புறம் சின்ன நெல்லிக்காய் செடி, பெரிய நெல்லிக்காய் செடி, தென்னை மரம், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கலெக்ஷன் இருந்துச்சு. உள்ளே வந்து வேப்ப மரம், அதாவது அப்புறம் வேப்ப மரம், ஃப்ரண்ட்டில் மருதாணி செடி, அப்புறம் அதுலேயே இன்னும் கொஞ்சம் நிறையா வெரைட்டிஸ்லாம் அந்த சைடு இருந்துச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது வீட்டில் உங்கள் ஸ்பேஸ் நிறையா இருக்குது, நம்ம இந்த மாதிரி பெரிய மரமாக வாங்கி வைக்கலாம், நவாப்பழ மரம் அந்த மாதிரிலாம் வைக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு பெருசாக இல்லைனாலுமே கூட தேவையானது வந்து நமக்கு வச்சுருக்காங்க. மூலிகை வகைகள்லேயும் பெரண்டை செடி, சங்குப்பூச்செடி, அப்பக்கோவா தலைச்செடி அந்த மாதிரிலாம் கூட நிறையா இருந்துச்சு. அப்புறம் யாருக்காவது கொய்யா மரம் அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னா கூட இங்கே வந்து கண்டிப்பாக பாருங்கள். செம்பருத்தி பூச்செடி அதுலேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் கலரில் அந்த மாதிரிலாம் கூட கொஞ்சம் நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. அடுக்கு செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி, அந்த மாதிரி நிறைய இட்லி பூச்செடி அது மாதிரி அழகுக்கு வைக்கிறது கூட இருந்துச்சு. மேக்ஸிமம் வந்து பூச்செடி வகையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அதில் எதுவுமே இல்லை. நாங்களும் உள்ளே வரைக்கும் போய் பார்த்துட்டோம். சரி வேறு எதுவும் பூச்செடியில் கலராக ரோஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. பார்த்தா முள்ளு செடியெல்லாம் வச்சுருந்தாங்க. அது ஏன்னா எங்கள் மாமா வந்து முள்ளு செடி இல்லை, அது வேறு ஏதோ ஒரு செடி அப்படின்னாங்க. ஆனால் அது எனக்கு தெரியல முள்ளு செடியா என்ன செடின்னு. அது அது சரியாக எனக்கு தெரியல என்னன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு யாராவது அந்த கார்டன் விசிட் பண்ணி பார்த்துருக்கீங்க, யாராவது அது என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது வந்து தொட்டா சினிங்கி செடி. அழகாக சூப்பராக இருந்துச்சு. தொட்டோனே சுருங்கிக்கிச்சு. தொட்டா சினிங்கி சுருங்கி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே சொல்லுவாங்க. அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ என்ன வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கோன்னா, அந்த கேசவர்த்தினி தலைக்கு ஆயிலுக்கு யூஸ் பண்ணுறது அந்த செடியும், மணி பிளான்ட்டு, ஒரு அரளிப்பூச்செடி, டேபிள் ரோஸு அதுதான் வாங்கிட்டு வந்தோம். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருக்க செடி. அந்த சைடில் 2 கார்னர்ஸில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, அது வந்து ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருக்குது. என்னென்னா பெரண்டை செடி, அப்பக்கோவா தலை செடி அதெல்லாம் மேக்ஸிமம் நாங்களே வச்சுருக்கோம். பக்கத்து வீட்லேயே துளசி செடி, தூதுவளை எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி எதுவுமே நாங்கள் வாங்கலை. கொஞ்சம் புதைச்சிக்கலாம், இல்லை ஆட்டையை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவும் வாங்கலை நாங்கள். பேலன்ஸ் கொஞ்சம் அழகுக்கு வைக்கிற ஒரு 2-3 செடி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். ரோஸ் செடி தான் கொஞ்சம் காஞ்சி போச்சு. கொஞ்சம் மனசே கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, எது ஒன்றுமே இப்போ ரொம்ப வெயில் அடிக்குது, மழையும் பெய்யுது, மாறி மாறி சீசன் இருக்கனால அப்படி தான். இது வந்து வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.